சங்கீதம் 18. ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது. என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துர்கமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது. துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. பாதாளக்கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. மரண கண்ணிகள் என்மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது. அவர் கோபம் கொண்டபடியால் பர்வதங்களின் அஸ்திவாரங்கள் குலுங்கி அசைந்தது. அவர் நாசியிலிருந்து புகை எழும்பிற்று. அவர் வாயிலிருந்து பட்சிக்கிற அக்கினி புறப்பட்டது. அதனால் தழல் மூண்டது. வானங்களை தாழ்த்தி இறங்கினார். அவர் பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தது. கேருபீன்கள் மேல் ஏறி வேகமாய் சென்றார். காற்றின் செட்டைகளை கொண்டு பறந்தார். இருளை தனக்கு மறைவிடமாக்கினார். கரும் புனல்களையும் ஆகாயத்து கார் மேகங்களையும் தம்மை சூழ கூடாரமாக்கினார். அவருடைய சந்நிதி பிரகாசத்தினால் அவருடைய மேகங்கள் பறந்து விலகிற்று. கல்மழையும் நெருப்பு தழலும் விழுந்தது. கர்த்தர் வானங்களிலே குமுறினார். உன்னதமானவர் தமது சத்தத்தை தொனிக்க பண்ணினார். கல்மழையும் நெருப்பு தழலும் விழுந்தது. தம்முடைய அம்புகளை எய்து அவர்களை சிதறடித்தார். மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலங்க பண்ணினார். அப்பொழுது கர்த்தாவே, உம்முடைய கண்டிதத்தினாலும் உம்முடைய நாசியின் சுவாச காற்றினாலும் தண்ணீர்களின் மதகுகள் திறவுண்டு பூதலத்தின் அஸ்திபாரங்கள் காணப்பட்டது. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். என்னிலும் அதிக பலவான்களாயிருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார். கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார். என் கைகளின் சுத்தத்துக்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன். நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன். அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லை. அவர் முன்பாக நான் மன உண்மையாயிருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கு முன்னிருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாக எனக்கு பலனளித்தார். தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும் உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும் புனிதனுக்கு நீர் புனிதராகவும் மாறுபாடுள்ளவனுக்கு நீர் மாறுபாடுள்ளவராகவும் தோன்றுவீர். தேவரீர் சிறுமைப்பட்ட ஜனத்தை இரட்சிப்பீர். மேட்டுமையான கண்களை தாழ்த்துவீர். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். தேவனுடைய வழி உத்தமமானது. கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அன்றி கன்மலையும் யார்? என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. அவர் என் கால்களை மான்களுடைய கால்களைப் போலாக்கி என்னுடைய உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர். உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். என் கால்கள் வலுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். என் சத்துருக்களை பின்தொடர்ந்து அவர்களை பிடிப்பேன். அவர்களை நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பேன். அவர்கள் எழுந்திருக்க மாட்டாதபடிக்கு என் பாதங்களின் கீழ் விழத்தக்கதாக அவர்களை வெட்டினேன்.
யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டி என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர். நான் என் பகைஞரை சங்கரிக்கும்படியாக என் சத்துருக்களின் பிடரியை எனக்கு ஒப்பு கொடுத்தீர். அவர்கள் கூப்பிடுகிறார்கள், அவர்களை ரட்சிப்பார் ஒருவரும் இல்லை. கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்களுக்கு அவர் உத்தரவு கொடுக்கிறதில்லை. நான் அவர்களை காற்று முகத்திலே பறக்கிற தூளாக இடித்து தெருக்களில் உள்ள சேற்றை போல் அவர்களை எரிந்து போடுகிறேன். ஜனங்களின் சண்டைக்கு நீர் என்னை தப்புவித்து ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக்குகிறீர். நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள். அவர்கள் என் சத்தத்தை கேட்டவுடனே எனக்கு கீழ்ப்படுகிறார்கள். அந்நியரும் எனக்கு இச்சகம் பேசி அடங்குகிறார்கள். அந்நியர் முனை விழுந்து போய் தங்கள் அரண்களிலிருந்து தத்தளிப்பாய் புறப்படுகிறார்கள். கர்த்தர் ஜீவனுள்ளவர், என் கன்மலையானவர் துதிக்கப்படுவாராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்ந்திருப்பாராக. அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர். அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர். இது நிமித்தம் கர்த்தாவே, ஜாதிகளுக்குள்ளே உம்மை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன். தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார்.
தேவசேனை வானம் மீது கோடி கோடியாக தோன்றும், பல கோடி திரள் கூடி குகை தேடி வேகம் ஓடும். விண்மீன்கள் இடம் மாறி பாரெங்கும் வந்து கொட்டும். நானோ ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஐந்து கண்டம் தன்னில் ஆளும் ஆட்சியாவும் மற்று போகும். இருள் சூழும் இடி முழங்கும், கூச்சல் கேட்டு கண்ணீர் சிந்தும். தூயர் கூட்டம் சுத்த உள்ளம் சாட்சி பாடல் எங்கும் கேட்கும். நானும் ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடல் குமுறும், கரை உடையும், கப்பல் கவிழும், பெரும் நாசம். போக்குவரத்து யாவும் நிற்கும், இனி உலகம் என்பதில்லை. வாக்கு மாறாதேத கூறும் வார்த்தை யாவும் நிறைவேறும். நானோ ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரிபூரண ஆனந்தம் பெற கேளுங்கள் ஜாய் FM. இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார். இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்த என்ன மாத்தவமோ. இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்த என்ன மாத்தவமோ. இயேசு நேசிக்கிறார். நீசனாமேனைத்தான் இயேசு நேசிக்கிறார். மாசில்லாத பரன் சூதன்றன் முழு மனதால் நேசிக்கிறார். மாசில்லாத பரன் சூதன்றன் முழு மனதால் நேசிக்கிறார்.
நரராம் ஈனரை நேசிக்கிறார் என நவிலன் ஆச்சரியம். இயேசு நேசிக்கிறார். நாதனை மறந்து நாட்கழி துலைந்தும் நீதன் ஏசென்னை நேசிக்கிறாரேனல் நித்தம் ஆச்சரியம். நீதன் ஏசென்னை நேசிக்கிறாரேனல் நித்தம் ஆச்சரியம். இயேசு நேசிக்கிறார். ராசன் இயேசுவின் மேல் இன்ப கீதம் சொல்லி ஈசன் இயேசனை தான் நேசித்தார் என்ற இணையில் கீதம் சொல்வேன். ஈசன் இயேசனை தான் நேசித்தார் என்ற இடையில் கீதம் சொல்வேன். இயேசு நேசிக்கிறார். இயேசு நேசிக்கிறார். இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்த என்ன மாத்தவமோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதத்திலே அநேக வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கென்று கொடுத்திருக்கிறார். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கின்றன. சிலர் கூறுகிறார்கள் வேதத்திலே 1000 வாக்குத்தத்தங்கள் உள்ளன என்று. சிலர் 3000 வாக்குத்தத்தங்கள் இருக்கின்றன என்று சொல்கிறார்கள். நான் ஒரு சமயம் வேதத்திலே எப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று தயார் பண்ண ஆரம்பித்தேன். அப்பொழுதுதான் பார்த்தேன், வகை வகையாக, பங்கு பங்காக, தொகை தொகையாக ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை நம்முடைய ஆசீர்வாதத்துக்கென்று கொடுத்திருக்கிறார். வேதத்தில் உள்ள வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆவியின் பட்டயமாக நம் கையில் எடுத்து செயல்பட்டால் உலகத்தை ஜெயிக்கிறவராக இருப்போம். நம் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசம் என்னும் கேடகம். ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு நாம் சாத்தானை வெல்லுவோம், உலகத்தை ஜெயிப்போம். இப்பொழுது நாம் குடும்ப ஆசீர்வாதத்திற்கென்று கர்த்தர் கொடுத்திருக்கிற சில வாக்குத்தத்தங்களை பார்ப்போம். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். ஏசாயா 54:13. உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். ஏசாயா 60:4. அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை. அவர்கள் துன்பமுண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை. அவர்களும் அவர்களோட கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாயிருப்பார்கள். ஏசாயா 65:23. அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன். அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். ஏசாயா 65:24. நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாயிருக்கும் படிக்கும்
உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்றைக்கும் கொடுக்கிற தேசத்திலே நீ நீடித்த நாளாய் இருக்கும் படிக்கும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கைக்கொள்ள கடவாய். உபாகமம் 4:40. ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். ஆதியாகமம் 21:17. அவனை பெரிய ஜாதியாக்குவேன். ஆதியாகமம் 21:18. தேவன் பிள்ளையுடனே இருந்தார். ஆதியாகமம் 21:20. என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். ஆதியாகமம் 24:7. ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். நீயும் உன்னோடே கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். ஆதியாகமம் 6:18. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். சங்கீதம் 127:3. கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். சங்கீதம் 127:3. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். சங்கீதம் 128:3. உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரக் கன்றுகளைப் போல் இருப்பார்கள். சங்கீதம் 128:3. நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். சங்கீதம் 128:6. உன் குமாரர் என் உடன்படிக்கையையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால் அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்றும் கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார். அவர் தவறமாட்டார். சங்கீதம் 132:12. அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்திலுள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். சங்கீதம் 147:13. உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உன் இளவயதின் மனைவியோடே மகிழ்ந்திரு. நீதிமொழிகள் 5:18. அவளே நேசிக்கப்படத்தக்க பெண்மானும் அழகான வரையாடும் போல் இருப்பாளாக. அவளுடைய ஸ்தனங்களே எப்பொழுதும் உன்னை திருப்தி செய்வதாக. அவளுடைய நேசத்தால் நீ எப்பொழுதும் மயங்கி இருப்பாயாக. நீதிமொழிகள் 5:19. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. நீதிமொழிகள் 19:14. உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவிகொடு. உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாதே. நீதிமொழிகள் 28:22. அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள். அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும். அவர்களை ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பேன். எரேமியா 30:20. உன்னோடு வழக்காடுகிறவர்களோடே நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவேன். ஏசாயா 49:25. என்ன நேயர்களே, இந்த பகுதி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசமாயிருக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
தேவனே உம்மை நான் ஆராதிப்பேன், இயேசுவே உம்மை நான் போற்றுகிறேன். தேவனே உம்மை நான் ஆராதிப்பேன், இயேசுவே உம்மை நான் போற்றுகிறேன். கரம் வல்லமை அறிந்தோரும்மை போற்றுவார் துதிப்பார் அல்லேலூயா. உம் கரம் வல்லமை அறிந்தோரும்மை போற்றுவார் துதிப்பார் அல்லேலூயா. ரத்தமான தண்ணீர் ரசமானதுமே, ரத்தமான தண்ணீர் ரசமானதுமே, அச்செயல் செய்தவர் இன்று என் இரட்சகர். தேவனே உம்மை நான் ஆராதிப்பேன், இயேசுவே உம்மை நான் போற்றுகிறேன். தேவனே உம்மை நான் ஆராதிப்பேன், இயேசுவே உம்மை நான் போற்றுகிறேன். போற்றுவார் துதிப்பார் அல்லேலூயா. உம் கரம் காயங்கள் கண்டோரும்மை போற்றுவார் துதிப்பார் அல்லேலூயா. காணக்கூடாதவர் கல்வாரி தோன்றினார், காணக்கூடாதவர் கல்வாரி தோன்றினார். ருசித்தோர் கூறுவார் இயேசுவே ஆண்டவர். தேவனே உம்மை நான் ஆராதிப்பேன், இயேசுவே உம்மை நான் போற்றுகிறேன். தேவனே உம்மை நான் ஆராதிப்பேன், இயேசுவே உம்மை நான் போற்றுகிறேன். உம் கரம் இவ்வேளை உணர்வோரும்மை போற்றுவார் துதிப்பார் அல்லேலூயா. உம் கரம் இவ்வேளை உணர்வோரும்மை போற்றுவார் துதிப்பார் அல்லேலூயா. மாறிடும் உலகில் மாறாதவர் நீரே, மாறிடும் உலகில் மாறாதவர் நீரே. உம்மை அறிந்தவர் கூறுவார் ஸ்தோத்திரம். தேவனே உம்மை நான் ஆராதிப்பேன், இயேசுவே உம்மை நான் போற்றுகிறேன். தேவனே உம்மை நான் ஆராதிப்பேன், இயேசுவே உம்மை நான் போற்றுகிறேன். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாற கேளுங்கள் ஜாய் எஃப்எம். ஏசுராஜா என்னை ஆளும் நேசா, ஏசுராஜா என்னை ஆளும் நேசா, ஏசுராஜா என்னை ஆளும் நேசா, ஏசுராஜா என்னை ஆளும் நேசா, ஏசுராஜா. மாசில்லா மணியான முச்சுடர் மேசியா வரசே, மாசில்லா மணியான முச்சுடர் மேசியா வரசே. மனுவேலே மாமரை நூலே தேவசங்கோலே இங்கனின் மேலே அன்பு செய்யே சுராஜா என்னை ஆளும் நேசா, ஏ சுராஜா என்னை ஆளும் நேசா, ஏ சுராஜா. தாவேதர தன்மைந்தான் நின் சரணம் சரணம் என்றார்,
ಶ್ರೀಧರ ಸನ್ಮೈಂದ ನಿನ್ ಶರಣಂ ಶರಣಂ ಎಂದ ಸದಾನಂದ ವಾನಂದ பூவந்தாள் மீக வந்தனம் வந்தனம் ஏசுராஜா என்னை ஆளும் நேசா ஏசுராஜா என்னை ஆளும் நேசா ஏசுராஜா ஐயா என் மனம் ஆற்றி உனதடிமை எந்தனை தேற்றி ஐயா என் மனம் ஆற்றி உனதடிமை எந்தனை தேற்றி குணமாக்கி வினை நீக்கி கை தூக்கி மெய் பாகியம் கொடு ஏசுராஜா என்னை ஆளும் நேசா ஏசுராஜா என்னை ஆளும் நேசா ஏசுராஜா ತಿರಿತ್ತುವ ವಸ್ತುವೆ ಸುವಿಸೇಡ ಮಗತ್ತುವ ಕ್ರಿಸ್ತುವೆ ಸುತ್ತ ತಿರಿತ್ತುವ ವಸ್ತುವೆ ಸುವಿಸೇಡ ಮಗತ್ತುವ ಕ್ರಿಸ್ತುವೆ ಪರಿಶುದ್ಧನೆ கரிசித்தன்னை ரட்சித்தடிமை கொள்ளித்தியம் தோத்திரம் ஏசுராஜா என்னை ஆளும் நேசா ஏசுராஜா என்னை ஆளும் நேசா ஏசுராஜா என் மீட்பு ரத்தம் சிந்தினார் நான் பரிசுத்தனானே அவர் எனக்காய் மரித்தெழுந்தார் நான் மறுரூபமானேன் என் மீட்பு ரத்தம் சிந்தினார் நான் பரிசுத்தனானேன் அவர் பாதை ஜீவ ஒளியாம் என் இதயம் தேடுதே அவர் வார்த்தை ஜீவ ஊற்றாம் என் இதயம் நாடுதே அவர் பாதை ஜீவ ஒளியாம் என் இதயம் அவர் வார்த்தை ஜீவ ஊற்றாம் என் இதயம் நாடுதே என் இதயம் நாடுதே என் மீட்பு ரத்தம் சிந்தினார் நான் பரிசுத்தனானே அவர் எனக்காய் மரித்தெழுந்தார் நான் மறுரூபமானேன் அவரே
என் உள்ளம் வாழ்த்துதே. என் மீட்பர் ரத்தம் சிந்தினார், நான் பரிசுத்தனானேன். அவர் எனக்காய் மரித்தெழுந்தார், நான் மறுரூபமானேன். என் மீட்பர் ரத்தம் சிந்தினார், நான் பரிசுத்தனானேன்.
20ஆம் சங்கீதம். ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. நீர் செலுத்தும் காணிக்கைகளையெல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளையெல்லாம் நிறைவேற்றுவாராக. நாங்கள் உமது இரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களையெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை இரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலது கரம் செய்யும் இரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தாவே இரட்சியும். நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, இயேசு போதுமே. நித்திய பேரின்பம் பெற கேளுங்கள்.
ஜாய் எஃப்எம். சேனைகளின் கர்த்தரே நின் திருவிலமளவர இனிதினிதே வானவானங்கள் கொள்ளாத ஈனான்மாவை தள்ளாத சேனைகளின் கர்த்தரே நின் திருவிலமளவர இனிதினிதே. திருவருளிலமே காணுறும் உணரும் இருளும் பகமே இனிதொரும் நிசமிது சேனைகளின் கர்த்தரே நின் திருவிலமளவர இனிதினிதே. ஈண்டடியார் கேட்டிடும் நின் வசனமினிதே ஈனிதே இக பரநலமொழிர் இதமிகு பெயருள்ள எமதரசெனும் நய சேனைகளின் கர்த்தரே நின் திருவிலமளவர இனிதினிதே. புவியோர் பதிவான் புகநிதியே புனருயிருரு முழு கருளினிதே புதுவிடமே புகுமனமே புதுமதியே புரிவோடு இனிதருள் சேனைகளின் கர்த்தரே நின் திருவிலமளவர இனிதினிதே. பேயோட புவி பேதை மாமிசம் பேணிடதடியாருனை பேரு தந்தவனே என சொல்லி பேணிட துணை ஈவை பேசரும் முன்னந்தம் பேதைகளின் சொந்தம் பேதமில்லானந்தம் பிசகொழியே திடமளியே பெருமலை நிலரும் உயிர் தரும் சேனைகளின் கர்த்தரே நின் திருவிலமளவர இனிதினிதே. ஆலயமது நிறைவாக அவை குறையொழிந்தேக அவரவர் உனதிலமென மனவிடர் சாக அருள்